உக்ரைனில் சோல்ஜர்ஸ்க்கு பற்றாக்குறை இருக்குது. ஃப்ரண்ட் லைனில் போயிட்டு சண்டை போடக்கூடிய நபர்கள் உக்ரைனில் ரொம்பவே கம்மியாக இருக்காங்க. ஃபோர்ஸ்டு மொபைலைசேஷன்றது அங்கே இருக்க மக்களை ரொம்பவே வற்புறுத்தி ஃப்ரண்ட் லைனுக்கு சண்டை போட அனுப்புகிறாங்கன்னு சொல்லிட்டு கடந்த ஒரு சில மாதங்களாக செய்தியானது வெஸ்டர்ன் மீடியாஸ்லேயும் வந்துட்டு இருந்துச்சு, ரஷ்யன் ஓரியன்ட் மீடியாஸில் நிறையவே வந்துட்டு இருந்துச்சு. நேற்று உக்ரைனோட அதிபர் ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காரு. அவங்களோட சிறை கைதிகளை, நிறைய குற்றங்கள் பண்ணிட்டு சிறையில் இருக்க கைதிகளை 15,000 நபர்கள் வரைக்கும் இந்த யுத்தத்தில் நாங்கள் சண்டை போட வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு அதை ஒரு சட்டமாக மாற்றிருக்காங்க. அதே டைமில் ஒடிசாவில் ஒரு முக்கியமான உக்ரைனோட லாஜிஸ்டிக்ஸ் ஹப்பை ரஷ்யா நேற்று அடித்து உடைச்சிருக்காங்க. ஹாஸ்டேஜஸ், இஸ்ரேலோட ஹாஸ்டேஜஸோட 3 பேரோட உயிரில்லாத உடம்பை காசாவில் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் கைப்பற்றியிருக்காங்க. இன்னும் நிறைய தகவல்கள் வந்திருக்கு. இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நானும் உங்கள் எல்லாருக்கே தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். முதல் விஷயமா, இஸ்ரேலோட 3 ஹாஸ்டேஜஸ் நேற்று சடலமாக காசாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இதுக்கு என்ன ஒரு பதில் கொடுத்துருக்காங்கன்னா, இவங்க எல்லாருமே அன்னைக்கு அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த தாக்குதலில் அந்த மியூசிக் கான்சர்ட்லேருந்து பிணைய கைதிகளாக பிடிச்சு வரப்பட்டவங்க தான். இந்த 3 பேரோட உடல்களை இப்போ நாங்கள் போஸ்ட்மார்ட்டம்காக அனுப்பியிருக்கோம். இதோட முடிவுகள் வந்ததுக்கப்புறமா இவங்க யாருன்றதை ஐடென்டிஃபை பண்ணி இவங்களோட உறவினர்கள்கிட்ட நாங்கள் ஒப்படைப்போம். இந்த எல்லாத்துக்குமே நாங்கள் பதில் சொல்லாமல் விட மாட்டோம். ஹமாஸுக்கு ஆதரவாக இருக்க எல்லாருமே இதுக்கு பதில் சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த பிரிசனர்ஸை இந்த வாரில் யூஸ் பண்ணுறது தான். ஒரு சரியாக சொல்லணும்னா ஒரு 15லேருந்து 16 மாதத்துக்கு முன்னாடி ரஷ்யா ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் எங்களோட சிறை கைதிகளை, அதாவது வேக்னர் குரூப்பை எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி ரஷ்யாவும் அவங்களோட பிரிசனர்ஸை இந்த போரில் யூஸ் பண்ண போகிறதா. உடனே அமெரிக்கா ஓரியன்ட் மீடியாஸும் நிறைய உக்ரைனில் இருக்க இந்த ஆர்பிசி உக்ரைன், கியூ இண்டிபெண்டன்ட், நிறைய மீடியாஸில் ஒரு ஆர்டிகிளானது வெளியில் வருது. ரஷ்யா கிட்ட சோல்ஜர்ஸே கிடையாது, ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்க படைகளில் சண்டை போகிறதுக்கு யாரும் தயாராக இல்லை, அதோட ஒரு விளைவாக தான் இந்த மாதிரி குற்றவாளிகளை கொண்டு வந்து ரஷ்யா சண்டை போட வைக்க போகிறாங்க, ரஷ்யா தோத்துட்டு இருக்கிறத இது காட்டுதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நியூஸை வெளியிட்டாங்க. ஆனால் இப்போ அதே உக்ரைனோட அதிபர் நேற்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. 15,000 பேர் வரைக்கும் இந்த உக்ரைனோட சிறைகளில் இருப்பாங்கல்ல, நிறைய மர்டர் கேஸில், நிறைய ரேப் கேஸில், இந்த மாதிரி முக்கியமான குற்றங்கள் பண்ணிட்டு போனவங்க, அவங்கள கொண்டு வந்து இந்த ஃப்ரண்ட் லைனில் சண்டை போட வைக்க போகிறாங்க. அது இப்போ சட்டமாகவும் ஆகியிருக்கு. இந்த உக்ரைனை பொறுத்த வரைக்கும் ஒரு 1,00,000லேருந்து 1,10,000 நபர்கள் வரைக்கும் உக்ரைனோட சிறைகளில் இந்த மாதிரி அதிக குற்றங்கள் புரிஞ்சுட்டு இருக்காங்க. அதில் முதல் கட்டமாக இந்த 15,000 நபர்கள்ன்றவங்க வெளியில் கொண்டு வரப்பட்டு இந்த போர்க்களத்துக்கு அனுப்பப்பட போகிறாங்க. இவங்களோட அந்த பேட்டிலை பொறுத்து, இந்த சண்டையில் அவங்க எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டோடு ஈடுபடுறாங்க, எந்த அளவுக்கு வெற்றிகளை பெறுறாங்கன்றதை பொறுத்து அவங்களோட தண்டனைகள் குறையலாம், இல்லை ஒட்டுமொத்தமாக அவங்க விடுதலை செய்யப்படலாம். ஒரு 6 மாதத்துலேருந்து 7 மாதம் நீங்கள் ஃப்ரண்ட் லைனில் சண்டை போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட தண்டனைகளை நாங்கள் குறைச்சிடறோம், இல்லை ஒட்டுமொத்தமாக உங்களை விடுதலை பண்ணிடுறோம்னுட்டு இந்த சிறை கைதிகளுக்கு ஒரு ஆஃபர் ஆனது கொடுக்கப்பட போறதாகவும் உக்ரைன்ல இருந்து வர சோர்சஸ் ஒரு தகவலை சொல்லுது. அடுத்த விஷயம் தான், ஸ்லோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டர் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்டார். இன்னும் அவரோட கண்டிஷன்றது கிரிட்டிக்கலாக தான் இருக்கு. நேற்று கூட கடைசியாக அவருக்கு ஒரு ஆப்ரேஷன் ஆனது செய்யப்பட்டிருக்கு. இதன் மூலயமா அவரோட சர்வைவிங் சான்சஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகுமே தவிர நம்மளால இன்னமும் எதையும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஸ்லோவாக்கியாவோட டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் ஒரு தகவலை வெளியிட்டிருக்காரு. அடுத்ததா ஒடிசாவில் உக்ரைனோட ஒரு முக்கியமான லாஜிஸ்டிக் ஹப்பை ரஷ்யா நேற்று அழிச்சிருக்காங்க. அவங்களோட இஸ்காந்தர் மிசைலை வச்சு இந்த துல்லிய தாக்குதலை நடத்தினதா ரஷ்யா சொல்லியிருக்காங்க. உக்ரைனோட ஒரு முக்கியமான லாஜிஸ்டிக் ஹப்பாக இது இருந்திருக்கு. இந்த ஒடிசா தாக்குதலை ஏன் இப்போ ரஷ்யா எடுத்திருக்காங்கன்னா, ஆல்ரெடி செச்சன்யாவோட தலைவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே, அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு சில மாதங்களுக்குள்ள ரஷ்யா கண்டிப்பாக கார்கிவ் மற்றும் ஒடிசாவை ஒட்டுமொத்தமாக கைப்பற்றணும்னு சொல்லிட்டு மேபி அதுக்கான ஒரு பிளானாக கூட இந்த ஸ்ட்ரைக் ஆனது இருந்திருக்கலாம். அடுத்ததாக 35க்கும் அதிகமான அமெரிக்கன் டாக்டர்ஸ், அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷனல் வாலண்டியர்ஸ்னு சொல்லிட்டு இந்த காசாவில் இப்போ இஸ்ரேல் இந்த ரஃபாக்கு பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸில் வாலண்டியர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஹாஸ்பிட்டல்ஸை இப்போ இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் மொத்தமாக சுற்றி வளைச்சிருக்காங்க. அங்கே இருக்க டாக்டர்ஸோட எக்ஸிட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அமெரிக்காவில் இருந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எப்படியாச்சும் நம்மளோட டாக்டர்ஸையும் இன்டர்நேஷனல் வாலண்டியர் டாக்டர்ஸையும் வெளியில் கொண்டு வந்தாகணும், இல்லைனா மற்ற இடங்களில் எப்படி உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி இவங்களையும் நம்ம இழந்துருவோம். ஸோ இஸ்ரேல் கூட கூடிய சீக்கிரத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நம்மளோட டாக்டர்ஸை நம்ம சேஃபாக கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் இருக்க நிறைய மெடிக்கல் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த டாக்டர்ஸை வெளியே கொண்டு வரணுன்றது அமெரிக்காவுக்கு இப்போ ரொம்ப
ரொம்பவே ஒரு முக்கியமான வேலையாக மாறிட்டு இருக்கு. ஏன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அவங்க உள்ள இருக்கவங்க யார் என்னெல்லாம் எதையுமே பார்க்கறது இல்லை. எத்தனை நாட்டு பேர் சேர்ந்தவங்க அங்கே இருக்காங்க, எத்தனை பேர் அங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு எதையும் பார்க்காம அவங்களோட மோட்டோவில் அவங்க ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. அமெரிக்கா இந்த இடத்துல ஒரு தெளிவான முடிவு எடுக்கலனா அது இந்த 35 பேரோட உயிருக்கும் ஒரு ஆபத்தாக கூட மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா ஒரு ஃப்ளோட்டிங் பியர் காசாவோட கடல் பகுதியில் இந்த அமெரிக்கா கட்டியிருந்தாங்க 320 மில்லியன் மதிப்பில். ஏன்னா கடல் வழியாக நிறைய ஹியூமனிடேரியன் எய்டை கொண்டு வரணும், லேண்ட் வழியாக கொண்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டின்றது இப்போ 95% மேலே குறைஞ்சிருச்சு. ரஃபா பார்டரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதேமாதிரி மற்ற சைடு காசாவோட சைட்லையும் இந்த ஹியூமனிடேரியன் எய்டானது உள்ளே போக முடியாத அளவுக்கு இஸ்ரேல் ஒரு பெரிய பிளாக்கெடை போட்டிருக்காங்க. இப்போதைக்கு கடல் வழியாக கொண்டு போகிறதும் ஏர் ட்ராப் பண்ணுறது மட்டும்தான் ஒரே வழி. ஆனால் ஏர் ட்ராப் பண்ணக்கூடிய பொருட்களும் நிறைய கடலில் விழுந்து டேமேஜ் ஆகுது, அது சரியாக மக்களுக்கு போய் சேர மாட்டேங்குதுன்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டுக்கு மத்தியில் இந்த 320 மில்லியன் மதிப்பீட்டில் இந்த ஃப்ளோட்டிங் பியர் கடலுக்கு நடுவில் மிதக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. அதன் மூலிமா நேற்று ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் காசாவுக்கு தேவையான ஹியூமனிடேரியன் எய்டுன்றது கப்பல்கள் மூலிமா வந்தடைஞ்சிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 150 ட்ரக்ஸ் வரைக்கும் இதன் வழியாக பயன்படுத்தப்பட்டு இந்த காசா மக்களுக்கு தேவையான உதவிகள் கொடுக்கப்படும் சொல்லிட்டு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இது நடந்துச்சுன்னா அமெரிக்கா பண்ணதிலே ஒரு நல்ல விஷயம் இதுவாக தான் இருக்கும். அடுத்ததா அணு ஆயுதங்களை அதிகமாக தயாரிக்கிறதுக்கு நார்த் கொரியாவோட அதிபர் கிம் ஜாங் உன் இப்போ ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காரு, ஒரு உத்தரவு போட்டிருக்காருன்னு சொல்லலாம். அவங்க கிட்ட இருக்க நியூக்ளியர் வார்கெட்ஸை இன்னும் அதிகமாக்கணும், நியூக்ளியர் கேப்பபிள் பாலிஸ்டிக் மிசைல்ஸை இன்னும் அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க நாட்டில் இருக்க மேனுஃபேக்சரர்ஸ்க்கு ஒரு பெரிய உத்தரவானது கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் இப்போ திடீர்னு இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, சவுத் கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் டிஃபென்ஸ் டைஸ் ஆனது எப்பவுமே வரலாற்றுகளில் இல்லாத அளவுக்கு ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. ஒரு சைட் நியூக்ளியர் வெப்பன்ஸ் ப்ரோக்ராமை சவுத் கொரியாவுக்கு கொடுக்கலாமா, இல்லை அமெரிக்காவோட நியூக்ளியர் வெப்பன்ஸை கொண்டு வந்து அங்கே நிறுத்தலாமா இந்த நார்த் கொரியாவோட த்ரெட்டை சமாளிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு நாடுகளும் அதிகமான மிலிட்டரி ட்ரில்ல ஈடுபட்டு இருக்கிறது நார்த் கொரியாவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறிட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் கவுண்டர் பண்ணணும், சவுத் கொரியா மேலே எப்பயுமே ஒரு ப்ரெஷர் இருக்கணுன்றதுக்காக நார்த் கொரியா இப்படி ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில மாசங்களில் இவங்களோட புது பாலிஸ்டிக் மிசைல் டெஸ்ட் பண்ணுறதுக்கான பிளான்லையும் இப்போ நார்த் கொரியா இருக்காங்க. அடுத்ததா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் ரொம்பவே ஒரு ரகசியமான பேச்சுவார்த்தையானது நடந்திருக்கு. இப்போ அமெரிக்காவோட பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்க அஃபீஷியல்ஸ் 2 பேர் இது சம்மந்தப்பட்ட தகவலை சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா ரொம்பவே ரகசியமாக ஈரான் கூட ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காங்க. இஸ்ரேல் மேலே ஈரானோட ப்ராக்ரஸோட தாக்குதல்றது ஹெஸ்புல்லா, ஏமனில் இருக்க ஹவுதிஸ்னு சொல்லிட்டு பல முனைகளில் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு அபாயம் இருக்கு. இதை தடுக்கணுன்றதுக்காகவும் இஸ்ரேல் மேலே ஈரான் டைரக்ட் ஆர் இன்டைரக்டாக அவங்களோட ப்ராக்ஸிஸை வச்சு ஒரு தாக்குதல் நடத்திடக்கூடாதுன்றதுலையும் அமெரிக்கா ரொம்பவே கவனமாக இருக்காங்க. அதை காரணமாக வச்சு தான் ஈரான் கிட்ட இப்படி ஒரு பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டு இருக்கு. இந்த பேச்சுவார்த்தை மட்டும் இல்லைனா எப்போவோ ஈரான் டைரக்டாக இல்லைனா அவங்களோட ப்ராக்ஸிஸை வச்சு இஸ்ரேல் மேலே இன்னொரு ப்ரெஷர் போட்டிருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா இந்த இடத்துல ஈரானை எப்படியெல்லாம் சமாதானப்படுத்த முடியுமோ, இல்லை ஈரானை எந்த அளவுக்கெல்லாம் கவுண்டர் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க, இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் திரும்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பிரிட்டன் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களோட 5 மில்லியன் டன்ஸ் ஆஃப் நியூக்ளியர் வேஸ்ட்டை 650 அடி ஆழத்துக்கு பூமியில் ஒரு தொலை போட்டு புதைக்க போறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பிரிட்டன் கிட்ட ஒரு 17 நியூக்ளியர் வேஸ்ட் சைட்ஸ் இந்த மாதிரி இருக்கு. ஆனால் அது எல்லாமே அதோட ஃபுல் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை இப்போ நெருங்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் பயன்படுத்த முடியாதுன்ற ஒரு நிலைமையில இப்போ புதுசாக 650 அடி ஆழத்துக்கான ஒரு பள்ளத்தை இப்போ பிரிட்டன் தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நியூக்ளியர் வேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளைக்கு இந்த மாதிரி அதிகப்படியான ஆழத்தில் அதை போட்டு புதைச்சி வச்சாதான் அந்த கீழே இருக்க ப்ரெஷர் அண்ட் ஹீட்னால அந்த நியூக்ளியர் ரேடியேஷன்றது கொஞ்சம் கொஞ்சமாக டீகம்போஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்தியாவிலும் இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் ஆனது இருக்கு. ஏன்னா நம்மகிட்டையும் நிறைய நியூக்ளியர் பவர் பிளான்ஸ் ஆனது இருக்கு. அடுத்ததா ரஷ்யா தான். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் திரும்ப ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. பிரான்ஸோட சோல்ஜர்ஸை உக்ரைனுக்குள்ள அனுப்புறதுன்றது பிரான்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனமான முடிவாக இருக்கும். குறிப்பாக பிரான்ஸோட ட்ரூப்ஸ் உள்ளே இறங்கிட்டாங்கன்னா டைரெக்டாக ரஷ்யா வர்சஸ் பிரான்ஸ்ன்ற ஒரு யுத்தம் வருமானு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் அதுக்கான பதில்ன்றது பிரான்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் பிரான்ஸோட ட்ரூப்ஸ் உக்ரைனுக்குள்ளே இருக்காங்கன்றதை நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணலை. அப்படி கன்ஃபார்ம் பண்ணிட்டா நீங்கள் கேட்கறதுக்கான பதில் உங்களுக்கு கிடச்சிரும், நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கோம்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு எச்சரிக்கையை பிரான்ஸ்க்கு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துடும். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்த அப்டேட்ஸ் இவ்வளோ தான். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்கள் இந்த வீடியோ பெறுது உங்கள் எல்லாருக்கே.